அமைந்துள்ளது. இதற்கு உருளைக்கிழங்கு வடிவில் டிமோஸ், போபோஸ் ஆகிய 2 குட்டி சந்திரன்கள் உள்ளன. மணற்குன்றுகள் நிறைந்த பாலைவனங்கள், இருண்ட பிரதேசங்கள், ஒளிரும் பனித்துருவங்கள் கொண்ட உலகம் செவ்வாய். செந்நிற இரும்பு துரு சமவெளிகளில் புழுதி பூதங்கள் சுழன்றோடுகின்றன. அவ்வப்போதாய் சீறி கிளம்பும் இந்த கொடும் புயல் வழியில் கிடக்கும் அனைத்தையும் சுருட்டி வாரி அழித்துவிடும். ஆனாலும் வழக்கத்திற்கு மாறாக இந்த சிகப்பு கோளின் வளிமண்டலம் எரிவாகவே இருக்கிறது. செவ்வாய்க்கோள் பூமியின் பருமனில் பாதி அளவே என்றாலும் வியப்பூட்டும் பல இயற்கை அதிசயங்கள் இக்கோளிற்கு அணி சேர்க்கின்றன என்பது ஒரு பெருமை தரும் செய்தி. அண்ட வெளியின் உயர்ந்த இடத்திலிருந்து கவனித்தால் செயலிழந்த பழம்பெரும் எரிமலைகள் பல இங்கு உள்ளன. அவற்றில் ஒன்று சூரிய மண்டலத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஒலிம்பஸ் மான்ஸ். இது செவ்வாய் தரைமட்டத்திலிருந்து ஏறத்தாழ 20 கிலோமீட்டர்கள் உயரம் என்றால் சும்மாவா? அதனை அப்படியே பெயர்த்தெடுத்து பூமிக்கு கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட தென்னிந்தியாவையே அடைத்து விடுமாம். நெஞ்சை எள்ளும் மற்றொரு அதிசயம் வேலிஸ் மரீனரிஸ் எனும் மரீனர் பள்ளத்தாக்கு. 200 கிலோமீட்டர் அகலமும் 6 கிலோமீட்டர் ஆழமும் கொண்டது. இந்த மிக பெரும் பள்ளத்தாக்கின் நீளத்தை சொல்வதானால் உத்தேசமாக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீருக்கும் அப்பால் கசகஸ்தானில் அல்மாத்தி நகரம் வரை என்றும் கூறலாம். இன்று செவ்வாய்க்கோள் அண்டார்டிகாவின் சராசரி அளவை விட குளிராகவும் சகாரா பாலை நிலத்தை விட வறட்சியாகவும் காணப்படுகிறது. இருந்தாலும் சமீபத்தில் அதன் புறப்பரப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட இருண்ட கீற்றுக்கோடுகள் மலைகளிலும் பொழிவுகளிலும் பள்ளத்தாக்கு சரிவுகளிலும் முன்னொரு காலத்தில் பருவகால உப்பு நீரோடைகள் பாய்ந்ததை காட்டுகின்றன. மேலும் 300 கோடி ஆண்டுகளுக்கு முன் இங்குள்ள ராட்சத எரிமலைகள் செயல் மிகுந்தவைகளாக இருந்த காலகட்டத்தில் செவ்வாய்க்கோளில் தடித்த கதகதப்பான வளிமண்டலத்தினால் வெயில் படாமல் குளிர்ந்து உறைந்த பனிக்கட்டிகள் மெல்ல உருகி வெளியேறி ஆறுகளாக பாய்ந்தோடி ஏரிகளையும் உண்டாக்கி இருக்கலாம். அத்தருணத்தில் இங்கு உயிரினங்களும் உருவாகி இருக்குமோ? இன்று செவ்வாய் மணலில் காணப்படும் வண்டி தடங்கள் செவ்வாய் இளைஞர்கள் ஓட்டிய வாகன சக்கரங்களால் ஆனவை இல்லை. அவை பூமியிலிருந்து சென்று இறங்கி பல தானியங்கி ஊர்திகளால் பதிவானவையே. அந்த ஊர்திகள் செவ்வாய் நிலப்பரப்பில் உயிரினங்கள் உருவாக்கத்திற்கு உகந்த சூழல்கள் முன்னொரு காலத்தில் நிலவியதா என்று சத்தமின்றி தேடி பார்த்தன. இந்த ஊர்திகளை உருவாக்கிய மனித இனமும் ஒரு நாள் அங்கு செல்வர். ஆனால் எதிர்பாராத முரண் திருப்பமாக பழங்காலத்தில் செவ்வாய் பாறைகளுக்குள் உயிரி படிவங்கள் புதைந்திருந்தது. விண்கற்கள் மோதலில் அந்த பாறைகள் வெடித்து சிதறி அவற்றில் சில உயிரி துணுக்குகளேனும் அதிவேகத்தில் பூமிக்குள் வந்து விழுந்திருக்கும் அல்லவா? சுருங்க சொல்வதானால் ஒருவேளை நாம் அனைவருமே உண்மையில் செவ்வாயிலிருந்து வந்தவர்களோ? இது சிந்தனைக்கு உரிய வேடிக்கையான ஒரு கேள்வி. செவ்வாய்க்கோளுக்கு அப்பால் குறுங்கோள் வளையம் அமைந்துள்ளது. இவை சூரிய மண்டலம் உருவான பொழுதில் வெளிப்பட்ட சிதறல் துண்டுகள். போதிய நிறை ஈர்ப்பு இன்மையால் திரண்டு கோள்களாக இயலாத துண்டுகள். முடிவில்லாத தடுமாற்றங்களுடன் சூரியனை சுற்றி வரும் துண்டுகள். இந்த பாறை துண்டுகளின் பாதையை கடந்து புறக்கோள்களின் சுற்றுத்தலங்களுக்குள் நுழைகிறோம். வியாழன் கோள் மிக பிரம்மாண்டமான உலகம். ஏறத்தாழ 1300 பூமிகளை இதற்குள் இட்டு நிறைக்கலாம். இதன் முகப்படத்தில் காணப்படும் பட்டை வரி கோடுகள் வியாழ மேகங்களின் மேற்படலங்கள். இங்கு அதிவேகத்தில் அமோனியா வாயு பனி புயல்களாய் சுழல்கின்றது. அதன் கீழ் அடுக்குகளில் சூறாவளியுடன் அமோனியா மழை பொழிகின்றது. இடியுடன் பழிச்சிடும் மின்னல் தெரிப்பின் வெண்மையில் புவி நகரங்கள் என்றால்
எரிந்தே ஆவியாகிவிடும். வெள்ளை மற்றும் பல வண்ண மேகங்களின் இடைப்பகுதிகளில் வாயு தாரைகள் மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் பீரிட்டு பாய்ந்து கொண்டிருக்கின்றன. ராட்சத வியாழன் சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய கோள். இருந்தாலும் தன் அச்சில் சுழலும் இதன் நாள் பொழுது மிக குறுகியது. இது 10 மணி நேரத்திற்கும் குறைவானது. இந்த அதிவேக சுழற்சியும் கோளின் உள் ஆழத்திலிருந்து கிளம்பும் அதீத வெப்பமும் தான் இங்கு விசித்திர புயல்கள் உருவாக காரணம். அவற்றுள் மகத்தான சிகப்பு புள்ளி வியாழ மேகங்களின் வித்தியாசமான அம்சம். இந்த செங்கல் அளவில் பூமியை போல் 2 மடங்கு கொண்டது. குறைந்தது கடந்த 400 ஆண்டுகளாகவே தீவிரமாக சுழன்று வருகிறது. பூமிக்கு ஒரு நிலா மட்டும்தான் என்றிருக்க, வியாழனுக்கோ 60க்கும் மேற்பட்ட நிலாக்கள். மிக அருகில் அயோ வினோத கோமாளி முகம் போல் தோன்றுகிறது. காரணம், அயோவிற்கு வாய்த்த கடுமையான சூழல்தான். ஒரு பக்கம் வியாழன், மறுபக்கம் அதன் அண்டை நிலாக்கள் என இவற்றுக்கு இடையில் உண்டான ஈர்ப்பு விசைகளால் பாதிக்கப்பட்ட நிலா அயோ. இவ்விதம் ஒன்றுக்கொன்று இழுக்கவும் விலக்கவும் அயோவின் புறப்பரப்பில் எழும் இந்த இருநிலை உராய்வுகளால் இதன் உட்பகுதி சூடேறும். அங்கு உருகிய அனல் குழம்புகள் புற வெடிப்புகளின் வழியை பீரிட்டு விண்வெளியின் வெற்றிடத்தில் வெடித்து பரவும். சூரிய மண்டலத்தின் மாபெரும் எரிமலைகளைப் போல் பல வண்ண கந்தக பனித்துளிகள் அயோ வானில் 300 கிலோமீட்டர்கள் உயரம் வரை சீறி உயர்ந்து பின்னர் மெல்ல கீழிறங்கி அயோ நிலத்தில் மஞ்சள், சிகப்பு, கருப்பு, வெள்ளை என பல வண்ணங்களை தெரிக்கின்றன. யதார்த்தத்தில் தனது உள்முகத்தை அப்படியே கீழ் மேலாய் புரட்டி வெளி காட்டுகிறது அயோ. வியாழனின் அடுத்த நிலா யூரோப்பா. இதன் புறப்பரப்பு வெடிப்புகள் விழுந்த பனித்தகடு. அதன் அடிப்படலம் முழுதும் பெருங்கடல். அங்கு ஒருவேளை கரிம மூலக்கூறுகள் செறிந்தும் இருக்கலாம். எதிர்கால விண்கலன்கள் அதன் தரையில் இறங்கி புற அடுக்கை துளைத்து யூரோப்பாவின் வேற்றுலக கடலில் உயிர்கள் உள்ளனவோ என்கிற தேடலிலும் ஈடுபடலாம். வளையங்களின் அரசன் சனி சூரிய குடும்பத்தில் அணிகளும். வியாழனை போலவே சனியும் ஓர் ராட்சத வாயு போல். அதன் வளிமண்டலம் பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் ஆழம் உடையது. அதன் மேகங்களுக்கு அடியில் திடமான நிலப்பரப்பே இல்லை. ஆனால் புவி நிலைகளுக்கு மாறாக அங்கு கடும் அழுத்தத்தில் திரவ ஹைட்ரஜன் உலோக கடலாய் அமைந்துள்ளது. சனி மேகங்களும் புயல்களின் உறைவிடம். இங்கு சில இடங்களில் ஆசிய நிலப்பரப்பு அளவுக்கு சூறாவளியுடன் அமோனியா மழை கொட்டுகிறது. வேறு சில இடங்களில் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமோனியா பனிப்புயல் எழுந்து சில வாரங்களில் சனிக்கோள் முழுமையும் பறந்து சூழ்ந்து விடுகின்றது. ஆனால் நம் கவனத்தை ஈர்ப்பது சனியின் அற்புதமான வளைய அணிகலன்கள் தான். அவற்றின் அகலம் சராசரி 3 லட்சம் கிலோமீட்டர்கள். தடிமன் பல இடங்களில் 30 கிலோமீட்டர்கள். வெறுங்கண்ணால் கவனித்தால் ஒளிகசியும் படலமாக தோன்றும் இந்த சனி வளையம் உண்மையில் பல கோடி பனித்துகள்களின் தொகுப்பு. அவை ஒரு வீடு அளவுக்கு பருத்த பனிப்பாறை முதல் சிறிய உப்புத்துகள் அளவு வரை பல்வேறு அளவு கொண்டவை. அத்தனையும் மணிக்கு 85,000 கிலோமீட்டர்கள் என்ற அசாத்திய வேகத்தில் சனிக்கோளினை சுற்றி வருகின்றன. சனிக்கோளின் நிறையீர்ப்பு ஆளுகைக்குள் பல நிலாக்களும் நிலா கற்களும் இயங்குகின்றன. அவற்றுள் நம் ஆர்வத்தை மிக தூண்டுவது டைட்டன். இந்த புகைப்பனி போர்த்த உலகத்தை நிலா என்பதை விட கோள் என்றே கூறலாம். இதற்கு பூமியை காட்டிலும் 2.5 மடங்கு அடர்வு கொண்ட வளிமண்டலம் உடையது. அதன் கீழே பல 100 கிலோமீட்டர்கள் நீல தொடராய் ராட்சத மணல் மேடுகள், பனிக்கட்டிகளால் ஆன மலைகள், திரவ நிலையிலான ஈத்தேன் மற்றும் மீத்தேன் வாயுக்கள் நிறைந்த ஏரிகள் உள்ளன. மலைகள், மணல் மேடுகள், ஆறுகள், ஏரிகள் யாவும் வழக்கமான நில அமைப்புகள் தான்.
ஆனால் அங்கு பனிமுறை நிலைக்கும் 180 டிகிரி செல்சியஸ் கீழே உள்ளது. இது டைட்டனை பூமிக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக மாற்றுகிறது. யுரேனஸ் இன்னொரு வாயுக்கோள். சூரியனில் இருந்து ஏறத்தாழ 300 கோடி கிலோமீட்டர்கள் தொலைவில் இயங்குகிறது. இதற்கும் வளைய அமைப்புகள் உள்ளன. ஆனால் சனிக்கு ஆபரணம் போல் விளங்கும் வளையத்தோடு ஒப்பிட்டால் யுரேனஸின் வளையங்கள் மெலிந்தும் இருண்டும் தோன்றுகின்றன. இந்த கோளும் முன்னொரு காலத்தில் மிக பெரும் விண்வெளி மோதலுக்கு உட்பட்டு இருக்கலாம். இது பக்கவாட்டில் உருண்டபடியே சூரியனை சுற்றி வருகிறது. யுரேனஸின் 27 நிலாக்களில் மிராண்டா பழங்காலத்தில் நிகழ்ந்த மாபெரும் விண்வெளி மோதலில் கிட்டத்தட்ட சிதைந்தே விட்டது. இன்று காணப்படும் மிராண்டாவின் பன்முக நிலவியல் பரப்புகள் மாபெரும் முப்பரிமாண குறுக்கு நெடுக்கு புதிர் ஒன்று வெடித்து சிதறி மீண்டும் விழுந்தது போல தாறுமாறாய் உள்ளன. சூரிய மண்டலத்தின் சிறந்த அற்புதங்களில் ஒன்றாக நம் மனதை கவரும் மற்றொரு அம்சம் இங்குள்ள பனிக்கட்டிகளால் மட்டுமே உருவான ஏறத்தாழ 16 கிலோமீட்டர் உயர செங்குத்து பாறைகள். யுரேனஸிற்கு அப்பால் மங்கலான சூரிய ஒளியில் மூழ்கி இருக்கும் நெப்டியூனை காண்கிறோம். இதுவும் புயல்களின் பூதாகார சுழற்சிகளை கொண்டதுதான். நெப்டியூனின் இந்த மீத்தேன் பனிப்புயல்களின் வீச்சு சென்னையில் இருந்து ரஷ்யாவின் மாஸ்கோ உள்ள தொலைவு அளவுக்கு பரவி உள்ளது. சூரிய மண்டலத்திலேயே அதிவேக புயல் வீச்சு இது. நெப்டியூனின் மிகப்பெரிய நிலா ட்ரைட்டன் குறிப்பிடத்தக்க ஒன்று. சுருள் வளையங்களாக பரவும் வானிலை சூழல்கள், விரிந்து பறந்த மீத்தேன் வெப்ப வாயு ஊற்றுக்கள், அதிலும் அந்த வெப்ப வாயு ஊற்றுக்கள் ட்ரைட்டன் வானில் 8 கிலோமீட்டர்கள் உயரம் வரை பீச்சி அடிக்கும். சூரிய மண்டலத்தின் குளிர்பனி விளிம்புகளில் புளூட்டோ உள்ளிட்ட குள்ளக கோள்களின் பகுதிகளுக்குள் நுழைகிறோம். 2015ஆம் ஆண்டில்தான் முதன்முறையாக அமெரிக்க நாசா விண்வெளி நிறுவனத்தின் நியூ ஹொரைசன்ஸ் என்னும் விண்கலன் புளூட்டோ அருகில் சென்று பார்வையிட்டது. செந்நிற புளூட்டோவின் நிலவியல் ரீதியில் இளமையான அதன் புறப்பரப்பும், விரிந்த இதய வடிவில் சமவெளியும், உறைந்த நைட்ரஜன் பனிக்கட்டி ஆறுகளும், ஏறத்தாழ 3.5 கிலோமீட்டர்கள் உயர பனிமலைகளும் ஆச்சரியம் ஊட்டுகின்றன. புளூட்டோவின் 5 சந்திரன்களில் மிகப்பெரிய செரோன் கூட நம்மை ஏமாற்றவில்லை. அங்கும் இருண்ட துருவ பனிப்படலங்கள், 1000 கிலோமீட்டர்கள் நீளமும் 6 முதல் 9 கிலோமீட்டர்கள் வரையிலான ஆழமும் கொண்ட பள்ளத்தாக்குகள் என பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இத்தனை கோள் வட்டாரத்தையும் வளைத்து பொதிந்த அதிபிரமாண்ட ஒளி கோளகமே ஊற்றுமுகில். இந்த பகுதியில் பல கோடி கணக்கிலான தூசு கொண்ட பனிப்பந்துகள் அமைந்துள்ளன. அவற்றில் சில சூரியனுக்கு அருகில் இழுக்கப்படும் போது சூடேறி பனிப்பந்துகள் ஆவியாகி அற்புத வான்களாக தோற்றம் கொண்டு வான் விண்மீன்களாக உருவெடுக்கின்றன. அவற்றில் சில இன்றைக்கும் நம் வானத்தை அவ்வப்போது தழுவி செல்கின்றன. பல கோடி ஆண்டுகளின் முன் எண்ணற்ற வான் விண்மீன்கள் நமது பூமியின் மீது கடுமையாக மோதி உள்ளன. அப்போது அவை தண்ணீர் மற்றும் கரிம மூலக்கூறுகளை பூமிக்குள் வந்து கொட்டியும் இருக்கலாம். அதுவே பூமியில் உயிர் வாழ்வு தோன்ற வழிவகுத்தும் இருக்கலாம். நமது சொந்த சூரிய குடும்பத்திற்கு அப்பால் வேறு ஏதேனும் சூரிய மண்டலங்களும் தோன்றியிருக்க கூடுமோ? வியந்து நோக்குவது மட்டுமே நீண்ட காலமாக நம்மால் முடிந்ததாக இருந்தது. இன்றைக்கு கடந்த 1/4 நூற்றாண்டு அளவுக்குள் ஏறத்தாழ 2000க்கும் கூடுதலான கோள்கள் அண்டவெளியில் மற்ற விண்மீன்களை சுற்றி கொண்டு இருப்பதை கண்டுபிடித்து இருக்கிறோம். இப்போதைக்கு இத்தகைய காட்சிகள் திறமையான விண்வெளி ஓவியர்களின் படைப்புகளாகவே அமைந்துள்ளது. நமது சூரிய கோள் அமைப்பை விட அற்புதமான வேறு உலகங்களும் அண்டவெளியில் இருக்கலாம்.
ஆனால் உரிய காலத்தில் ஒருவேளை இத்தகைய தேடல்களின் மூலம் உயர்வான தேடும் பொருளையும் நாம் கண்டுபிடிக்கவும் முடியலாம். நம் பூமியை விட பெரிதாக வேறுபாடில்லாத ஒரு கோள் நமது சூரியனை போன்றதோர் விண்மீனை சுற்றி வருகிற கோள். இன்னொரு கோளில் வாழும் நம்மை போன்ற உயிரினங்கள் உயரிய கருவிகளை தயாரித்துள்ளனர். அவை ரேடியோ தொலைநோக்கிகள். அவை விண்மீன்களின் இடையே இருந்து அனுப்பப்படும் வாழ்த்து செய்திகளை தேட முடியும். அந்த உயிரினங்கள் நம்மை போலவே விண்மீன்கள் நிறைந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து நாம் மட்டும் இந்த பேரிடத்தில் தனித்துள்ளோமோ என்று வியந்து நோக்கிக் கொண்டுள்ளனர்.